சென்னை மாநகர பேருந்துகளிலும் இன்று முதல் ஸ்மார்ட் அட்டை திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. சென்னையில் வசிக்கும் மக்கள் மின்சார ரயில், மாநகர பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில் ஆகிய போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த 3 போக்குவரத்து சேவைகளுக்கும் ஒரே பயணச்சீட்டை பயன்படுத்தும் முறையை கொண்டுவர தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்கு ஏற்ப ஏற்கனவே மெட்ரோ ரயிலில் பயன்படுத்தப்படும் சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டையை மாநகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தும் திட்டத்தை அமைச்சர் சிவசங்கர் இன்று தொடங்கி வைக்கிறார். இதனை மின்சார ரயில்களில் பயன்படுத்துவது தொடர்பாக உரிய அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் 3 இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்றும் நாளையும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் தமிழர்களின் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக பிரசித்தி பெற்றவை. இந்த ஆண்டு அவனியாபுரத்தில் 14ஆம் தேதியும், பாலமேட்டில் 15ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 16ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இப்போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் மாடுபிடி வீரர்கள் madurai.nic.in இணையதளம் மூலம் தங்களது பெயர்களை இன்று மாலை 5 மணி முதல் நாளை மாலை 5 மணி வரை பதிவு செய்யலாம் என மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்துள்ளார். பதிவு செய்தவர்களின் சான்றுகள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் தகுதியான நபர்கள் மட்டுமே போட்டியில் பங்கேற்க அனுமதி வழங்கப்படும். இதேபோல காளைகளின் உரிமையாளர்களும் காளைகளின் விவரங்களை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பதிவு செய்யப்படும் காளைகள் 3இல் ஏதாவது ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியில் மட்டுமே பங்கேற்க அனுமதி அளிக்கப்படும் என ஆட்சியர் கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டில் டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி மூலம் எவ்வளவு பேர் அரசு பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்ற விவரத்தை மூடி மறைப்பது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பிய நிலையில் தேர்வாணையம் விளக்கம் அளித்துள்ளது. அரசு பணிக்காக 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் காத்திருக்கும் நிலையில் திட்டமிட்ட விவரங்களை வெளியிடாமல் அரசு தவிர்ப்பது கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். டிஎன்பிஎஸ்சி மூலம் 7 போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் எவ்வளவு பேர் தேர்வு செய்யப்படுவர் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள பாமக தலைவர் திமுக ஆட்சிக்கு வந்தபின் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். இதேபோல ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையத்தின் செயல்பாடுகளும் மோசமாக இருப்பதாக கூறியுள்ள அன்புமணி 2023ஆம் ஆண்டே பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்ய அறிவிப்பு வெளியிடப்பட்டும் இதுவரை பணியாணை வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2025ஆம் ஆண்டிற்கான ஆண்டு திட்டம் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தேர்விற்கான அறிவிக்கை வெளியிடும் பொழுது வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்துள்ளது. மேலும் போட்டித் தேர்வர்களுக்கான எண்ணிக்கை ஏதும் குறைக்கப்படவில்லை என கூறியுள்ள டிஎன்பிஎஸ்சி தவறான தகவலை பரப்பாதீர்கள் என அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 5 நாட்களுக்கு கடலோர தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் இரவில் ஓரிரு இடங்களில் உறைபனிக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 11ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் காலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பேடெக்ஸ் விண்கலங்களை விண்வெளியிலேயே இணைக்கும் பணியை நாளை காலை 9 மணிக்கு மேற்கொள்ள இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. 2035ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியில் பாரதிய அந்தராக்ஷ ஸ்டேஷன் எனும் ஆய்வு மையத்தை நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஸ்பேஸ் ட்ராக்கிங் திட்டத்தின் மூலம் கடந்த 30ஆம் தேதி 2 செயற்கைக்கோள்கள் PSLV C-60 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டன. ராக்கெட்டில் இருந்து 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக பிரிந்த நிலையில் அவை பூமியை சுற்றி வருகின்றன. 2 செயற்கைக்கோள்களுக்கும் இடையேயான தொலைவு 2 கிலோமீட்டராக குறைக்கப்பட்ட நிலையில் அவற்றை இணைக்கும் பணியை நாளை காலை 9 மணிக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள் மேற்கொள்கின்றனர். திருமணமாகாத ஆண் பெண் ஜோடியாக தங்கள் நிறுவன ஹோட்டல்களில் தங்க முடியாத வகையில் விதிகளில் ஓயோ நிறுவனம் திருத்தம் செய்துள்ளது. முதல் கட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் இந்த புதிய விதி அமலாகியுள்ளது. நாட்டின் பிற நகரங்களிலும் இந்த விதியை விரைவில் அமல்படுத்த ஓயோ நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்பான தங்குமிடங்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் இந்த புதிய விதி கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், உள்ளூர் காவலர்கள் ஹோட்டல் பார்ட்னர்களுடன் சேர்ந்து ஓயோ நிறுவன ஹோட்டல்களில் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அந்த ஹோட்டல் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் பே சண்முகத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தோழர் பே சண்முகத்திற்கு மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விவசாய தோழர்களுக்காகவும் உழைத்த அவருக்கு கடந்த ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் விருதை திமுக அரசு வழங்கியது என நினைவு கூர்ந்துள்ள முதலமைச்சர், அத்தகைய சிறப்புக்குரிய தோழர் சண்முகம் புதிய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற சக்திகளின் ஒருங்கிணைப்புக்கும் திமுக கூட்டணியின் அனைத்து வெற்றிகளுக்கும் எந்நாளும் உழைத்த தோழர் கே பாலகிருஷ்ணனின் பணிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். மாநில செயலாளர் பொறுப்பிலிருந்து விடைபெற்றிருந்தாலும் மக்கள் பணிக்கு விடை கொடுக்காமல் நாளும் உழைப்பவர் பாலகிருஷ்ணன் என்பதை நாடறியும் என்றும் இரு தோழர்களும் தங்களது பணியை தொய்வின்றி தொடர வாழ்த்துவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். ஞாயிறு விடுமுறை நாளில் சென்னை மலர் கண்காட்சியை காண ஏராளமானோர் ஆர்வமுடன் கூடினர். சென்னை செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் 4வது சென்னை மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான மலர்களை வைத்து கடிகாரம், வாத்து, ஆமை போன்ற வடிவமைக்கப்பட்ட உருவங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமானோர் வந்து மலர் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். உதகைக்கே சென்று பார்த்தது போல ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருப்பதாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். அருமையா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஒவ்வொரு செடியையும் பூவையும் கண்டு ரசிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையான சூழல். இந்த பூக்களுடைய வண்ணங்களை பார்க்கும்போது ஊட்டிக்கே போயிட்ட மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஊட்டியிலேருந்து அத்தனை பொருட்களையும் கொண்டு வந்து அத்தனை பூக்களையும் ரொம்ப அருமையா, ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஊட்டிலெல்லாம் போய் எல்லாராலையும் போய் பார்க்க முடியாது. ஆனால் சென்னையிலே இருக்கிறதால எங்களை மாதிரி எல்லாம் வந்து பார்க்க முடியுது. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அங்கங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜனவரி 18ஆம் தேதி வரை சென்னை மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது. காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை கண்காட்சியை பார்வையிட அனுமதி வழங்கப்படுகிறது. சென்னையில் அரசு விழாவின் போது கருப்பு நிற துப்பட்டாவை வாங்கி வைத்தது குறித்து காவல்துறை விளக்கமளித்துள்ளது. எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பின் 100ஆண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கு நடைபெற்றது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் கருப்பு நிற துப்பட்டா அணிந்து வந்த மாணவிகளிடம் அதை வாங்கி வைத்துக் கொண்டு உள்ளே அனுமதித்ததாக தெரிகிறது. இதற்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அரசு நிகழ்வின் போது பணியில் இருந்த காவலர்கள் தேவைக்கு அதிகமான எச்சரிக்கையுடன் செயல்பட்டதாகவும், இனி அவ்வாறு நிகழா வண்ணம் இருப்பதற்கு சென்னை காவல் பிரிவிற்கு தகுந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை அருகே ஆற்றில் மூழ்கி இறந்ததாக கருதப்பட்டு தகனம் செய்யப்பட்டவர் உயிரோடு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த டிசம்பர் மாதத்தில் மருதூர் லட்சுமி நாராயணபுரத்தைச் சேர்ந்த 62 வயதான செல்வராஜ் என்பவர் திடீரென காணாமல் போனார். அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 22ஆம் தேதி மேலப்பாதி பகுதி ஆற்றில் மிதந்த சடலம் மீட்கப்பட்டது. இந்நிலையில் காணாமல் போன செல்வராஜ் தான் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்ததாக கருதி சடலத்தை அவரது குடும்பத்தினரிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். இதனையடுத்து இறுதிச் சடங்கு செய்து உடல் தகனம் செய்துவிட்டு செல்வராஜின் குடும்பத்தார் வேறு ஊருக்கு சென்று விட்டனர். இந்நிலையில் 10 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்ததாக கருதப்பட்ட செல்வராஜ் மீண்டும் ஊருக்குள் வந்ததால் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திருப்பூரில் உள்ள தனது பழைய முதலாளியை பார்த்துவிட்டு வருவதாக கூறி சென்ற செல்வராஜ் உயிருடன் இருப்பது குறித்து அவரது குடும்பத்தாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உண்மையில் உயிரிழந்தது யார் என காவல்துறையினர் மீண்டும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச நாட்டைச் சேர்ந்த 15 பேர் நேற்று ஒரே நாளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வங்கதேச நாட்டைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக தங்கி வேலை செய்து வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் வள்ளிபுரத்தான் பாளையத்தில் தங்கி கட்டட வேலை செய்து வந்த வங்கதேச நாட்டைச் சேர்ந்த 7 பேரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோல திருப்பூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர். பல்லடத்தில் தங்கியிருந்து பணியாற்றி வந்த 5 இளைஞர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் மங்கலம் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த மற்றொருவரையும் கைது செய்தனர். இதனிடையே திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் உரிய ஆவணங்களின்றி பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களையும் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பொங்கல் பண்டிகைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலும் கொண்டாட்டங்கள் தற்போதே தொடங்கிவிட்டன.
காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் திமுக எம்எல்ஏக்கள் சுந்தர், எழிலரசன் ஆகியோர் பங்கேற்றனர். சட்டமன்ற உறுப்பினர்களுடன் மக்களவை உறுப்பினர் செல்வமும் மாட்டு வண்டியில் சென்று பொங்கல் கொண்டாடினார். திருப்பூரில் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் சார்பில் பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சிறுவர் சிறுமியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதேபோன்று ஈரோடு மாவட்டம் கைகாட்டி வலசு பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சாதி மத வேறுபாடு இன்றி ஒரே குடும்பமாக பானையில் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என பாடி கொண்டாடினர். டெல்லியில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி ஆட்சியை பேரழிவு என்று பிரதமர் மோடி விமர்சித்தார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அங்குள்ள ரோஹிணி பகுதியில் பாஜக பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி 10 ஆண்டுகளை ஆம் ஆத்மி வீணடித்து விட்டதாகவும், டெல்லியில் முன்னேற்றத்திற்கான எந்த திட்டமும் அக்கட்சியிடம் இல்லை என்றும் தெரிவித்தார். டெல்லியில் தற்போது வந்துள்ள வளர்ச்சிகள் கூட மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டவைதான் என்றும், டெல்லி மெட்ரோ மேம்பாலங்கள், நமோ பாரத் ரயில் சேவை உள்ளிட்ட அனைத்தையும் மத்திய அரசுதான் கொண்டு வந்ததாகவும் பிரதமர் மோடி கூறினார். மேலும் டெல்லியை உலகின் தலைசிறந்த தலைநகரமாக மாற்ற பாஜகவால் மட்டும்தான் முடியும் என்றும், தங்களுக்கு மக்கள் வாய்ப்பளிப்பார்கள் என நம்புவதாகவும் அவர் கூறினார். இனியும் ஆம் ஆத்மியை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும், மாற்றம் தேவை என்றும் டெல்லி மக்கள் கூறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் போர்பந்தரில் கடலோர காவல் படை ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் அதில் பயணித்த 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ALH துரு வகை ஹெலிகாப்டரில் கடலோர காவல் படை விமானிகள் உட்பட 3 பேர் வழக்கமான ரோந்து பணிகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ரோந்து பணி முடிந்து போர்பந்தரில் உள்ள விமான நிலையத்திற்கு வந்த ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது விழுந்து நொறுங்கியது. இதில் 3 உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். வடகிழக்கு சீனாவில் தொடங்கிய குளிர்கால விளையாட்டு திருவிழாவின் காட்சிகள்தான் இவை. ஜிலின் மாகாணத்தில் உள்ள சாங்சுன் நகரில் 25ஆம் ஆண்டு சர்வதேச குளிர்கால விளையாட்டு திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. ஸ்வீடன், நார்வே, இட்டலி, பின்லாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட 33 நாடுகளைச் சேர்ந்த ஏறத்தாழ 2000 தடகள வீரர் வீராங்கனைகள் இந்த விளையாட்டு திருவிழாவில் கலந்து கொண்டனர். ஐம்பது மற்றும் 25 கிலோமீட்டர் என பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்ற பனிச்சறுக்கு உள்ளிட்ட விளையாட்டுகளில் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமாக கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் குளிர்கால விளையாட்டு திருவிழாவை கண்டுகளித்தனர்.